कृष्णा परम जयदे श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव ஸ்ரீமத் பாகவதம் 6ஆம் ஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அஜாமிலன் சரிதம் பார்த்தோம். மேற்கொண்டு கொஞ்சம் தொடர்ச்சி இருக்குது. யமதூதர்கள் யமதேவன்கிட்ட போயிட்டு ஒரு பாபியை நாங்கள் அழைச்சிட்டு வரலான்னு போனோம் உங்கள் பேச்சை கேட்டு. அப்போ அங்கே ஒரு 4 பேர் இருந்தாங்க. கிரீடெல்லாம் அணிஞ்சு ராஜரீகமாக இருந்தாங்க. எங்களை அவங்க தடுத்து திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த பாபி இறக்கும்போது நாராயணான்னு சொன்னான். பயத்தோடு அவன் சொன்னான். உடனே அந்த 4 பேரும் அவங்கக்கிட்ட பயப்படாதேன்னு சொன்ன மாதிரி பயப்படாதேன்னு சொல்லிக்கிட்டே வந்து நாங்கள் வீசிய பாசக்கயிறை தட்டி விட்டாங்க. எங்களுக்குள்ள சந்தேகம் என்னென்னா, நாங்கள் உங்களை மட்டும்தான் எஜமான்னு நினச்சிருந்தோம். இன்னும் இது மாதிரி பல எஜமான்கள் இருக்கிறாங்களா? அப்படி இருந்தாங்கன்னா சட்டத்திட்டங்களை அமல்படுத்துறதுல அபிப்பிராய பேதம் வரலாமே, இப்படி கேட்குறாங்க. நம்ம யமதேவன் சொல்கிறார், எனக்கும் மேலே ஒரு அதிகாரி இருக்கிறார். அவர் தான் பரம ஆளுநர், பகவான் விஷ்ணு. எப்படி குடம், துணிமணி இப்படி பொருட்களுக்கெல்லாம் ஒரு உருவம் இருக்குது, ஆனால் அதுகளுக்கு பார்வை கிடையாது. அதே போல் இந்த ஜட புலன்களை பெற்ற அந்த ஜீவராசி இருக்க, இதே சாட்சியாக இருக்கிற இறைவனை வந்து அது ஜடமாக இருந்து ஜடத்தோடு சேர்ந்து தன்னை அடையாளம் பண்ணிட்டு அதுக்கு அந்நியமாக உள்ள இருக்கிற இதய சாட்சி பரமாத்மாவை பார்க்க முடியாமல் இருக்குது. அவர் வந்து எவ்வளவோ சுதந்திரமானவர். தர்மம் அவருடைய திருவாயிலிருந்து தான் வந்துச்சு. தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம். இது யமதேவன் சொல்கிறார் இந்த செய்தியை. தர்ம நெறிகள் அத்தனையுமே அவர் தான் நிர்ணயம் பண்ணார். அதோடைய நுட்பங்கள் அவரை தவிர யாருக்கும் தெரியாது. அவர்கிட்ட தான் அந்த பாகவத தர்மம் அப்படிங்கிறது இருக்குது, அவராலே செய்யப்பட்டது. அது ரொம்ப தூயது, ரகசியமானது. ஸ்ரீமத் பாகவதம் 6:3-20 இதை பற்றி யமதேவன் சொல்கிறார். இந்த பாகவத தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்களா நாங்கள் ஒரு 12 பேர் இருக்கிறோம். பிரம்மா, நாரதர், சிவபெருமான், சனத்குமாரர், கபில வாசுதேவ், சுயம்புவ மனு, பிரகலாதன், ஜனகர், பீஷ்மர், பலி, சுகதேவர் மற்றும் நான், அதாவது யமதேவன் இப்படி சொல்கிறார். இந்த உலகத்தில் மனிதனுடைய முழு முதல் கடமை பகவானுடைய நாமங்களை மனந்திறந்து சொல்கிறது. ஒரு மகாத்மாவுடைய அடையாளம் இதுதான், பேரறிஞனுடைய அடையாளமும் இதுதான். நாமமே ஒருத்தன்ட்ட இல்லை, நாமம் சொல்கிறதே இல்லைன்னு வச்சுக்கலாம். அவன் உலகத்தில் பெரிய கலைஞனாக இருக்கலாம், பேரறிஞனாக இருக்கலாம், ஆனால் மாயையில் சிக்கி இருக்கிறவங்க தான் அவங்கெல்லாம். வேதம் ஓதுறதுல ஒருத்தர் வல்லுனனாக இருக்கலாம், கர்மங்களை செய்கிறதுல, வேள்விகள் செய்கிறதுல பெரிய நிபுணத்துவம் இருக்கலாம். ஆனால் பகவான் நாம மகிமையை அறியாத போது அவங்க வாழ்க்கை பரிதாபமானது. இப்படி யமதர்மன் சொல்கிறார். பிராச்சீன பர்ஹி ராஜாவுக்கு 10 பிள்ளைங்க பிறந்தாங்க. அவங்களுக்கு தட்சன் அப்படிங்கிற புதல்வன் உண்டானான். தட்சன் வந்து ஆதி நாராயண பகவானை ஆராதனை பண்ணி ஹரியஸ்வா அப்படின்னு பேருள்ள 10,000 பிள்ளைகளை பெற்றான். அவங்கள பிரஜைகளை, அதாவது மக்கள் தொகையை உண்டாக்கணுங்கிறபடி தட்சன் ஆணையிட்டான். ஏன்னா தட்சன் தான் அந்த பொறுப்பில் இருக்கிறார். பிரஜாபதியின் பேர். பிரஜைகளை உண்டு பண்ணுன்னு சொல்லி 10,000 பிள்ளைகளை அனுப்புகிறார். அந்த 10,000 பேரும் நாராயண சரஸ் அப்படிங்கிற ஏரி பக்கமாக வந்தாங்க. அந்த தண்ணீரை தொட்டதும் அவங்களுக்கு இயல்பாகவே துறவு அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டாயிருச்சு. துறவுல ஒரு பெரிய நாட்டம் உண்டாயிருச்சு.
அப்போ அந்த இடத்துக்கு நாரதர் வந்தார். அவங்ககிட்ட தந்திரமா பேசுறார். சில கேள்விகள கேட்டார். அவங்க பதில் சொன்னாங்க. நாரதர் கேட்டார், "ஒரே புருஷன் வசிக்கிற தேசம் எதுன்னு?" கேட்டார். "சரீரம்" அப்படின்னு சொன்னாங்க. "உள்ள போக முடியும். ஆனா வெளிய வர முடியாது. அப்படி ஒரு குகை இருக்கு. எது தெரியுமான்னு?" கேட்டார். நாரதர் சொன்னார், "பகவானுடைய திருவடி" அப்படின்னார். "யத் கத்வா ந நிவர்தந்தே." அங்க போனவன் திரும்பி வர முடியாது. வரமாட்டான் அப்படின்னு சொல்றார். பதில் சொன்னாங்க. ஒரே சமயத்துல எதிர் எதிர் திசையில ஓடும் நதி தெரியுமா? அப்படின்னு கேட்கிறார். அ வடக்கு தெக்கா நதி ஓடுதுன்னா, வடக்கையும் தெற்கையும் ஒரே நேரத்துல எப்படி ஓடும்? அப்படி ஒரு நதி இருக்கு தெரியுமான்னு கேட்டார். அப்ப அந்த ஹரியஸ்வா அந்த புத்திரர்கள் சொல்றாங்க, "சம்சாரம்" அப்படின்னு சொன்னாங்க. உலகியல் விஷயங்கள்ல ஓடுது. அதுக்கு பிரவிற்த்தின்னு பேரு. அடுத்து திடீர்னு இறை நாட்டமும் உண்டாகுது. அதுக்கு நிவிருத்தி மார்க்கம்ன்னு பேர். 2 பக்கமும் அது போகுது. அதனால தான் ஜீவன வேதங்கள் தடஸ்த சக்தி, மதில் மேல் இருக்கிற பூனைக்கு நிகரா சொல்லுது. அது அங்க தாவுமா, இங்க தாவுமா 2 பக்கமும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கேள்வி, தல மேல வட்டம் போடக்கூடிய பறவை எதுன்னு கேட்டாங்க. நாரதர் கேட்டார். அவங்க பதில் சொன்னாங்க, "காலச்சக்கரம்" அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பதில் சொன்ன அந்த 10,000 பேருக்கும் சந்நியாச தீட்சை கொடுத்துட்டார் நாரதர். அவங்கலாம் துறவு மார்க்கம், அ நிவிருத்தி மார்க்கத்துல நுழைஞ்சுட்டாங்க. இத கேள்விப்பட்ட தட்சனுக்கு மனசு வருத்தமாயிருச்சு. தான் ஒரு பிரஜாபதி அப்படிங்கிறதுனால, அந்த பொறுப்பு மக்கள் தொகையை கூட்டும் பொறுப்புல இருக்கிறதுனால, திரும்பவும் 10,000 பிள்ளைகள பெத்து, இந்த மக்கள் தொகை பெருக்கத்துக்காக அனுப்பி வைக்கலாம். அவங்களையும் நாரதர் சந்திச்சு தினமும் வகுப்புகள் நடத்தி சாமியார் ஆக்கிட்டார். இதனால தட்ச பிரஜாபதிக்கு ஆத்திரம் வந்துட்டு, கோபத்துல நாரதர்ட்ட, "இனிமே நீர் ஒரே இடத்துல தங்க முடியாது. திரிஞ்சுகிட்டே இருக்க வேண்டியதான்" அப்படின்னு சபிச்சார். நாரதர் அந்த சாபத்த தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டார். திரிஞ்சுகிட்டே எல்லா இடத்துலயும் ஹரிநாமத்த ஓதுறது, பாடுறது, இதுக்கு சாதகமாக்கிட்டார். அவர் தட்சன்ட்ட சொல்றார், "நீ தந்த சாபத்துக்கு பதிலா உனக்கு ஒரு வரத்த நான் தானம் தர்றேன். அதன்படி இனிமே உனக்கு பெண்கள் தான் பிறப்பாங்க. எனக்கும் சந்நியாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் வராது." அப்படி சொன்னார் நாரதர். சபிக்கிறவனுக்கும் வரம் தர்றவன் தான் சாது. பொறுமைய நிர்வகிக்கிறது சாது தன்மை. பொறுத்துக் கொள்வது சாதுக்களின் தர்மம். இறை நாமங்களோட ஒன்றி இருப்பவனுக்கு மனசுல விருப்பு வெறுப்பு வராது. பிரம்மா படைக்கிற போது எல்லா புலன்களையும் வெளிமுகமா தான் படைச்சிருக்கிறார். ஆனால் இதுகெல்லாம் உள்முகமா போகும்போது அகப்பார்வை கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். அப்போ வெளிவாசல மூடாத வரைக்கும் உள்கதவ திறக்க முடியாது. இத புரிஞ்சுக்கலாம். இது எப்படின்னா, இப்போ ஒரு டார்ச் லைட் அடிக்கிற போது அதோட வெளிச்சம் அந்த டார்ச்ல இருந்து வி ஷேப்ல வெளிய விரிஞ்சு போகுது. இந்த விரிஞ்சு போற அமைப்ப கற்பனை பண்ணுங்க. நம்முடைய 5 புலன்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இது நம்மகிட்ட இருந்து மனம்ங்கிற டார்ச்ல இருந்து அது வெளிய நோக்கி போகுது. வி ஷேப்ல. இப்போ கண்ணுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்குன்னு வச்சுக்கலாம். காதுக்கு ஒரு 30, ஒண்ணுக்கு ஒரு பெர்சன்டேஜஸ் வேகம் இருக்கும். இப்போ கண்ண அடைச்சிட்டோம்னு வச்சுக்கலாம். அப்ப அதுல இருக்கிற வேகம் மத்த 4 புலன்களுக்கும் வந்துரும். அ இதனால தான் கண் தெரியாதவங்களுக்கு சில சமயம் நெறைய திறமை இருக்கிறத பார்க்கிறோம். மனோபலம் கண் மூலமா வெளிய வீணாகுது. அத தவிர்த்தா மற்றதுகள்ல அந்த பலம் இருக்கும். இதத்தான் இங்க சொல்றாங்க. அகப்பார்வை இருக்கும்போது ஆனந்தம் சுலபமா உணரப்படுது. சுகதேவர் வர்ணிக்கிறார், "ராஜனே, அதுக்கப்புறம் 60 பெண்கள் பிறந்தாங்க தட்சனுக்கு. இவங்க மூலமா அதித்தி வீட்ல 12 பேர் பிறந்தாங்க. அவங்கள்ல ஒருத்தன் பேர் துவஸ்டா. இவங்களுடைய மகன் விஸ்வரூபன்.
ஒரு நாள் இந்திரன் அரியணையில இருக்கிற போது தேவகுரு பிருகஸ்பதி அங்க வந்தார். குருமார்களுக்கு செல்வத்துல நாட்டம் இருக்காது. ஆனா மதிப்புல ஒரு நாட்டம் இருக்கும். அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு அத தரணும். அது ரொம்ப அவசியம். இதனால பிருகஸ்பதி தன்னை அவமானப்படுத்திட்டான் இந்திரன் நினைச்சிட்டு தரித்திரனா போன்னு சபிக்கிறார். இந்திரன் தரித்திரன் ஆயிட்டான். ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. தேவலோகத்துல அரக்கர்களும் அங்கதான் வசிக்கிறாங்க. இவங்க எப்பவுமே குடியும் கூத்துமா இருப்பாங்க. குடிக்கிறது, ஆட்டம் போடுறது, இது அரக்கர்களுடைய முக்கியமான ஒரு தன்மை. இதை வச்சுதான் ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிம்பாங்க. இந்திரன் தரித்திரன் ஆன உடனே இந்த அரக்கர்களுக்கு உற்சாகமாயிருச்சு. உடனே இது நல்ல சந்தர்ப்பம்னு கருதி போரிட்டு சொர்க்கத்தை ஜெயிக்கிறாங்க. தோல்வி அடைஞ்ச தேவர்கள் பிரம்மா கிட்ட போய் முறையிட்டாங்க. குருவை அவமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. அவங்கள குறை சொன்னார். இப்படி இருக்கலாமா? குறையற்றவர் குரு. அவரை போய் குறை பண்ணியிருக்கீங்களே, இது என்ன அர்த்தம்னு சொல்லி கண்டிக்கிறார். அப்புறம் சொன்னார், எந்த பிராமணனுக்காவது குரு ஸ்தானம் கொடுங்க. அவனுக்கு தேவலோகத்தில் இருக்கிற பிருகஸ்பதி ஆசனத்தை கொடுங்க. அப்போ இந்த தேவர்கள் கேட்குறாங்க, நீங்க சொல்லும்படியான தகுதி உள்ள பிராமணர் யாருன்னு கேட்டாங்க. பிரம்மா சொன்னார், பிரஜாபதி துவஷ்டாவுடைய புதல்வன் விஸ்வரூபன். அவருக்கு 3 பக்கமும் தலை இருக்கு. ஆத்ம தளத்திலே இருக்கிறதுனால உயர்தரமான அந்தணன் அவர். பிராமணன், பிரம்மஞானம் உள்ளவர். அந்த பிராமணன் எப்படி இருக்கிறார்னா, விஸ்வ வடிவத்துல இறைவனை கண்டு அந்த தளத்திலே வாழக்கூடியவரா இருக்கிறார். இப்போ கிருஷ்ணர் கூட அர்ஜுனன்ட்ட விஸ்வரூபத்தை காட்டுறார். உலகத்துல ஒன்னொன்னுலையும் விஷ்ணுவை தரிசிக்கிறவன் தான் விஸ்வரூபன். பொற்கொள்ளன் தங்கத்துல நகை செய்கிறான். தங்கத்துக்கு தான் மதிப்பே ஒழிய நகைக்கு மதிப்பு கிடையாது. அதே போல ஞானிகள் ஆத்மாவை தான் பொருட்படுத்துறாங்க. உடல் தோற்றங்களை பொருட்படுத்துறது இல்லை. ஏன்னா உருவத்துல விகாரங்கள் உண்டு. ஆத்மா அப்படி இல்லை அப்படிங்கிறது கருத்து. பகைவனை கூட பகை உணர்வோடு பார்க்கக்கூடாதுன்னு பகவான் சொல்றார். இது கொஞ்சம் கஷ்டம்தான். தெருவில் போகிற போது ஒரு சௌபாக்கியவதி வாரான்னு வச்சுக்கலாம். லக்ஷ்மியா நினைச்சு அந்த பாவனையில நாம பார்க்கிறோம். ஒரு விதவை வாராங்கன்னு வச்சுக்கலாம். எரிச்சலோட கண்ணை திருப்பிக்குவோம். ஆனா அவங்க தவ வாழ்வு வாழ்றாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. விஸ்வரூபம், அந்த விஸ்வரூபன் பிரம்மஞானி, அதாவது ஆத்ம அறிவு உள்ளவர், பிரம்மனிஷ்டன், ஆத்ம தளத்தில் இருக்கிறவர், பிரம்ம திருஷ்டா. இறைவனை பிரம்மம் வடிவில் எங்கும் பார்க்கிறவர். இப்படிப்பட்டவர் தான் பிரம்ம உபதேசம் செய்ய முடியும். இவர் கொஞ்ச காலம் தேவகுரு பதவியை ஏற்றுக்கிட்டு அரக்கர்களை தோற்கடிக்கிறார். அவர் தான் நாராயண கவசம் கொடுக்கிறார், தேவர்களுக்கு கொடுக்கிறார். இதனால குரு அவமதிப்பு ஏற்பட்டு என்ன நடந்துச்சு? ராஜ்யத்தை இழந்தாங்களே, அந்த ராஜ்யம் இப்போ திரும்ப கிடைக்குது. அதுக்கு காரணம் நாராயண கவசம். நாராயண கவசத்தால இந்திரன் சமர்த்தன் ஆயிட்டான். எப்படி ஒரு போர் வீரனுக்கு இரும்பு கவசம் பாதுகாப்பு தருதோ, அது எந்திரத்தால் ஆனது தான், ஆனால் பாதுகாப்பு தருது. நாராயண கவசம் மந்திரத்தால் ஆனது. அது முழுக்க முழுக்க சத்தியமானது. 6-8-13 இதை பற்றி பார்க்கலாம். தினமும் பாராயணம் பண்ணலாம். நீர்வாழ் ஜந்துக்கள்கிட்ட இருந்து, வருண பாசத்திலிருந்து பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து என்னை காப்பாற்றட்டும்,
மாயையால பிரம்மச்சாரி வடிவத்துல வந்த வாமன் பிரபு, வாமன் அவதாரம். பூமியில என்ன காப்பாத்தட்டும். ஆகாயத்துல தன்னுடைய திருப்பாதங்களை ஓங்கி அளந்த திருவிக்கிரம பிரபு என்னை காப்பாத்தட்டும். எல்லாம் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர், பூரண உண்மை. இப்படிப்பட்ட பகவான் ஹரி எப்பவும் எங்கேயும் எல்லா ரூபங்களாலையும் நம்மளை காப்பாத்தட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த செயல்கள் வருது. நாராயண கவசத்துடைய ஸ்லோகங்கள் ரொம்ப மதிக்கத்தக்கது, மதிப்புடையது, நினைவிலேயே வைக்கத்தக்கது. பயம் வந்தா, மன உளைச்சல் இருந்தா இந்த கவசத்தை படிக்கணும், நாராயண கவசத்தை. என்னுடைய ஒரே பகவான் பல ரூபங்கள்ல விளையாடிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைங்க. கனவுல உங்கள்ல இருந்து பல தோன்றுது. அதுல நீங்களும் பங்கேற்று பார்வையாளனா இருக்கீங்க. பங்கேற்கிறீங்க, பார்வையாளனா இருக்கீங்க, நீங்களே கனவு காண்றீங்க. ஒருத்தரே மூணாயிடுறார். ஆனா விழிப்பு நிலையில அதுல கனவுல ஒன்று பலவாகுது. விழிப்பு நிலையில பல இதுகள் ஒன்றாகுது. கண்ணுக்கு தோணும் அத்தனையும் பகவானுக்குள்ளது தானே, பகவானுக்கு சம்பந்தப்பட்டது தானே. அவர் இல்லாம ஒரு அணு கூட கிடையாது. இருக்கிறதெல்லாம் அவர் தான். இந்த பாவனை வந்துருச்சுன்னா முதல்ல பயம் போயிடும். விஸ்வரூபனுடைய தாய் தைத்திய குலத்துல உண்டவா, தாய் வீடு தைத்திய குலத்துல தான் அவர் பிறந்தார். அதாவது அரக்கர்கள் குலம். ஆனாலும் அவர் ஆத்ம தளத்துல இருந்தார். அரக்கர்கள் கூட இறைவனுடைய இரு அரக்கர்களை பார்க்கும்போது கூட அவர் அதுலேயும் பகவான் இருக்கிறார், அவங்க கிட்டேயும் பார்த்தார். இதனால விஸ்வரூபன் யாகம் செய்யற போதெல்லாம் அந்த அரக்கர்களுக்கும் ஆகுதி கொடுத்தார். எல்லார்கிட்டையும் நான் அப்படிங்கிற உணர்வு இருக்கு. இதுதான் பாவனையா சுருங்கி உள்ள இருக்குது. இந்த பாவனைய பரந்ததா மாத்தணும். இறைவன் நமக்குள்ள தந்திருக்கிற நான் அப்படிங்கிற உணர்வு எனக்கு மட்டுமா இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் அதே உணர்வு இருக்கு, நான்கிற உணர்வு. அப்போ அரக்கர்களுக்கு இந்த மரியாதையால அவர் யாகத்துல ஆகுதிகள் கொடுத்தார். இதனால விஸ்வரூபனை இந்திரன் கண்டிக்கிறான். ஆனா குரு இதை கேட்கல. இதனால இந்திரன் கோபத்துல விஸ்வரூபனுடைய தலையை வெட்டிடுறான். இதை கேள்விப்பட்ட துவஸ்டா, அதாவது பிரஜாபதி, அந்த துவஸ்டா அதாவது விஸ்வரூபனுடைய தந்தை, இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு மகனை பெரும்படியாக யாகத்தை செய்ய முடிவெடுத்தார். எந்த காரியத்தையும் உலகம் என்ன புகழட்டும் அப்படிங்கிற விருப்பத்தோடு செய்யக்கூடாது. உலக நன்மைக்காக தான் செய்யணும். உலக நன்மைக்காக ராமபிரான் பல துயர்களை பொறுத்துக்கிட்டார். ஆனாலும் உலகம் அவரை மதிக்கல. எது பகவானுக்கு பிடிக்குமோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு முடிவெடுங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம்.